என்னடா காலையில் மணி ஆறாச்சு, இன்னும் யாரையும் வெளில காணோம். நம்மளும் வந்து உட்காந்துருக்கோம், யாரும் வந்த பாடு இல்லையே. எல்லா வீட்லேயும் எல்லா மருமகளும் இந்நேரத்துக்கு எழுந்து கோலம் போடுங்க. ஆனால் என் வீட்டில் உள்ள 2 மருமகள் எழுத்து தூங்கிறதுக்கு தான் நேரம் கரெக்டாக இருக்குது. எல்லா வீட்லேயும் பொழுது 6 மணிக்கு விடியோன்னா எங்கள் வீட்டில் மட்டும் பொழுது 7, 7:30க்கு தான் விடியும். என்னத்தை பண்ணுறது? அந்த காலத்தில் நாங்கள் 5 மணிக்கு டீ குடித்த காலம் போய் இந்த காலத்தில் 6 மணி ஆனாலும் 6 ஆனாலும் டீயை போட்டு எடுத்துகிட்டு வர மாட்டாளுங்க. சரி, சவுண்டை கொடுப்போம். ஏம்மா வள்ளி, மல்லி 2 பேரும் என்னம்மா பண்ணுறீங்க? இன்னும் உங்களுக்கு பொழுது விடியலையா? சீக்கிரம் எழுந்து வெளில வாங்கம்மா. நல்லாக்கப்படுத்து விட்டதை பார்க்கறது எவ்வளோ சோகமாக இருக்குது. மணி என்னன்னா இப்போ தான் 7 ஆகுது. அதுக்குள்ளே மாமியார் வந்து ஏலம் விட ஆரம்பிச்சிருச்சு. இது தொல்லை தாங்க முடியல. இதுக்கு தூக்கம் வரலன்னா நம்ம தூக்கத்தையும் எல்லாம் கெடுக்குது. இப்போ மட்டும் நம்ம எழுந்து வெளில போகிறோன்னா இந்த மாமியார் கிளவி மல்லி மல்லி மல்லின்னு பேரை ஏலம் விட்டு அப்புறம் எல்லாரும் பூ விற்கிறாங்கன்னு வந்து நின்றுவாங்க. இது தொல்லை தாங்க முடியலையே எப்பப்பா. ஆமாம், இந்த வள்ளி அக்கா எங்கே போச்சு? நம்ம தான் லேட்டாக எழுந்துருக்கோன்னு பார்த்தா அது நம்மளை விட தாங்க ஆளாக இருக்குது. அழகாக எங்கள் அம்மா அப்பா எனக்கு மல்லிகான்னு பேர் வச்சுருக்காங்க. இது ஷார்ட்டாக சுருக்கி கூப்பிட்ற மல்லி 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 மல்லின்னு ஏலம் விட்டுட்டு கிடக்குது. வள்ளியக்கா, வள்ளியக்கா என்ன பண்ணுறீங்க? வள்ளியக்கா, நான் சும்மா விளையாண்டுட்டு இருக்கேன். கூட விளையாட வரியா? என்னக்கா காலையிலே காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் வேற. நான் எழுந்ததான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நீங்கள் எழுந்து எல்லா வேலையும் முடிச்சிருப்பீங்கன்னு பார்த்தேன். அப்படி இருந்து என் மாமியார் நம்ம 2 பேர் பேரையும் ஏலம் விட்டுட்ருக்கேன்னு தெரியலக்கா. எங்கே எழுந்து சமையல் கட்டுக்கு வந்தால் போதும், ஆகுன்னா 2 பேர் பேரையும் ஏலம் விட்டுடுறாங்க. டீ போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்க டைம் கொடுக்குறாங்களா? அவங்க எழுந்து போய் வெளில உட்காந்தோடனே டீயை கையோடு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்களே தான் போட்டு எடுத்துகிட்டு போகணும். அதுவும் பண்ண மாட்டாங்க. நமக்கும் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாமியார் தொல்லை தாங்க முடியலம்மா. நீங்கள் மட்டும் சொல்லுங்கக்கா, மாமியாரை முடிச்சிடலாம். என்னது மாமியாரை முடிக்க போறியா? அடப்போங்கக்கா, நீங்கள் வேறு. நான் சும்மா விளையாட்டுக்காக சொன்னேக்கா. சரி, நான் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு போய் வாசலில் தெளிக்கிறேன்க்கா. தண்ணி அடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் போய் டீ போட்டு அத்தைக்கிட்ட கொடுங்க. சரி சரி, போய் வாசல் தெளித்து சீக்கிரம் ஒரு கோலத்தை விடு. நான் போய் அத்தைக்கு டீ கொடுத்துட்டு காலைல என்ன சமைக்கிறது, மதியம் என்ன சமைக்கிறதுன்ட்டு மெனு வாங்கிட்டு வரேன். அப்புறம் 2 பேரும் உட்காந்து சமைக்கலாம். உங்கள் வீட்டுக்கார் எப்போ வேலைக்கு போவார், என் வீட்டுக்கார் எத்தனை மணிக்கு போவாரோ அதுக்கேற்ற மாதிரி காலைல ரெடி பண்ணி கொடுக்கணும். குழந்தைய வர உள்ளே படுக்க வச்சுருக்கேன், போய் பார்க்கணும். எவ்வளோ வேலை இருக்குது. டெய்லி ஒரே வேலையை தான் செய்கிறோம், ஒன்றும் மாற்றம் இல்லை. அக்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க. சீக்கிரமாக நம்ம வந்து இதுக்கெல்லாம் மாற்றத்தை கொண்டு வந்துடலாம். அது என்னடி சீக்கிரமாக மாற்றத்தை கொண்டு வர போகிற? அதுவாக்கா ஒன்றும் இல்லைக்கா, நம்ம பேசாமல் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வச்சுக்கலாம்க்கா. மாமியார் வேலைக்காரிக்கு பதிலாக தான் நம்ம 2 பேரையும் வச்சுருக்காங்க. இதில் நீ இன்னும் வேலைக்காரியை வர கொண்டு வந்து வைக்க போறியா? நீ வரடி, காலையே வாயை கிளறாத. போய் இருக்கிற வேலையை பாரு. சரிக்கா, சரி நான் போயிட்டு தண்ணி அடிச்சிட்டு வரேன்க்கா. சரி போ, சீக்கிரமாக போயிட்டு வேலையை பாரு. மறுபடியும் பேரை ஏலம் விடுறதுக்குள்ளே நம்ம முன்னாடி போய் நின்னுடணும். சரிங்கக்கா. என்ன வாழ்க்கடா இது? நம்ம பயணம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியாமல் போயிடுச்சு. டெய்லியும் எழுந்திருக்கிறோம், ஒரே வேலையை தான் செய்கிறோம். ஆனால் ஒரு நாளும் போயிட்டுருக்கு, வயசு ஏறிக்கிட்டே இருக்குது. என்ன வாழ்க்கடா இது? மாமியார் தான் கொடுத்து வச்சாலும் எழுந்திருக்கிறது, உட்கார்றது, எந்த வேலையும் செய்கிறதில்ல. 2 மருமகளை கட்டிட்டேன்றதுக்காக நீங்கள் தான் எல்லாத்தையும் செய்யணும் எல்லா வேலையும் நம்ம தள்ள கட்டிடுறாங்க. என்ன பண்ணுறது? இப்படியே புலம்பிக்க வேண்டியதான். டெய்லியும் தண்ணி அடிச்சு தூக்கிறதுலேயே நமக்கு வயசாகிடும் போல சீக்கிரம். நம்ம இருக்கிற உடம்புக்கு நம்ம டெய்லியும் தண்ணி அடித்தா இருக்கிற உடம்பும் போயிடும். பேசாமல் அத்தை இருக்கிற உடம்புக்கு அத்தை வந்து டெய்லியும் தண்ணி அடித்தா நல்லா தான் இருக்கும். ஆனால் வரமாட்டாங்களே, அவங்க தான் மாமியாராச்சு. அவங்கன்னா இந்த மாமியார் திமிர காட்டுறாங்க. நம்ம இப்போ மருமக திமிர காட்டணும். எல்லாம் கனவுல தான் காட்ட முடியும் போல். ஆனால் நான்லாம் வந்து மாமியார் ஆனேன்னா எங்கள் மாமியாரை போல் நான் இருக்கவே மாட்டேப்பா. சரி, குழம்புறத விட்டுட்டு தண்ணி நிரம்பிடுச்சு. போயிட்டு வாசல் தெளிச்சு கோலத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம யாருன்றதை காட்டுவோம். என்ன மல்லி, தண்ணி அடிக்க வந்தியா? இல்லை, சுற்றி பார்க்க வந்திருக்கேன். வரியா என் கூட? ஆயம்மா, வாய் கொஞ்சம் நெஞ்ச வாயா. காலையிலே எப்படி வாயாடுது பாரு. ஒரு பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லை, ஏதோ நம்ம கேட்டானா இல்லை தண்ணி அடித்து தூக்க வந்தேன்னு சொல்கிறதுல என்ன ஆகிட போகுது? அம்மா, உங்கள் மாமியார்காரி உன்னை எப்படி தான் வச்சு சமாளிக்கிறேன்னு தெரிலம்மா. வேணா நீங்கள் வந்து பாருங்களேன், எப்படி வச்சு சமாளிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அம்மா, நீ இந்த வாயை போயிட்டு உன் மாமியார்கிட்ட ஆடு, வழியை விடுமா, நான் தண்ணி அடித்து தூக்கிட்டு போனேன். அது நீங்கள் சொல்லாதீங்க, எனக்கு தெரியும் எங்கள் மாமியார்கிட்ட எப்படி பேசணுன்ட்டு. எங்கள் மாமியார்கிட்ட வந்து கேட்டு பாருங்க, நான் எவ்வளோ நல்ல மருமகன்னு சொல்லுவாங்க. ஆமாம், உன் மாமியார்காரி டெய்லினா காலையில் உட்காந்து ஏனை விட்டுட்ருக்காளே உங்கள் 2 பேர் பேரையும். எழுந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வெளில வர மாட்டேன். இதில் நல்ல மருமகன் பேர் வர போய் அந்த மாமியார் கிழவிக்கு இருக்குது. என்னை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி வச்சிருக்கு பாரு.